ஓம் நமச்சிவாய். ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்துல திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிறப்போ அந்த திருமண பொருத்தத்துல லக்னத்திற்கு 7ஆம் இடத்ததிபதி அப்படிங்கிற ஒரு சுப நிலையில இருந்தார் அப்படின்னாக்கா அவங்களுக்கு திருமண வாழ்வுன்றது நல்லதா இருக்குன்னு சொல்றோம். அதை விட முக்கியமாக என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த திருமண பொருத்தத்துல சம்மந்தி பொருத்தம்னு ஒண்ணு பார்க்கறது நல்லது. அதாவது பெண்ணோட வீடாக இருக்கும்போது மாப்பிள்ளையோட வீட்டுல தாய் தகப்பனுக்கு எந்த மாதிரி ஒரு உறவு இருக்கும், பெண்ணோட தாய் தகப்பனுக்கும் மணமகனின் தாய் தகப்பனோட உறவும் எந்த அளவுக்கு இருக்குன்றது பார்க்கறது நல்லது. இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படிங்கும்போது லக்னத்திற்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தரோட எந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கலஸ்தரஸ்தானம் சொல்றோம். அப்ப லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்தில் இருக்கும்போது, அதாவது ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்துல இருக்காரு அப்படிங்கிறப்போ அது வந்து கெடுதல் கிடையாது, அது வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல நிலையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுது. அதாவது அந்த ஜாதகதாரரின் மணமகனாக இருந்தாலும் மணமகளாக இருந்தாலும் அவர்களின் தாயார் வழியாக பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நல்ல உறவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. அவர்கள் மூலியமாக ஒரு நல்ல பாக்கியம் உண்டு அப்படின்னு சொல்லுது. இந்த 10ஆம் இடங்கிறது தசம கேந்திரமாக இருக்கும்போது பாத்தீங்கன்னா கலஸ்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்ததிபதி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லி நாம எடுத்துக்கலாம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா அதுவே சந்திரனாக இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அது மிகுந்த உயர்நிலையை தரும் அப்படிங்கிறத நாம எப்போதுமே பாத்தீங்கன்னா எடுத்து நம்ம ஜாதக பொருத்தத்துல எடுத்துக்கணும். அதனால சம்மந்தி பொருத்தம் பார்க்கிறோம் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் பாத்தீங்கன்னாக்கா பலம் பெற்றிருக்காகவும் 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதி பலமா இருக்கிறதாகவும் இல்ல 7ஆம் இடத்து அதிபதியே பாத்தீங்கன்னாக்கா 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா பலம் பொருத்தி இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகதாரின்னு பாத்தீங்கன்னாக்கா மணமகனோ மணமகளோ அவர்களோட தாயாரால பாத்தீங்கன்னா அவங்க மிகுந்த நன்மை பெறுவாங்கன்னு சொல்லிட்டு அது சம்மந்தி பொருத்தத்துல அதை பார்க்கும்போது நல்லது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா லக்னத்திற்கு 4ஆம் இடத்து லக்னத்திலே உட்கார்ந்துருக்கும் தாயாரால பாத்தீங்கன்னாக்கா சில அதாவது ஜாதகதாரின் தாயாரால் பாத்தீங்கன்னா சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அந்த கிரகம் உச்சம் பெறும்போதோ பலம் பெறும்போதோ பாத்தீங்கன்னாக்கா பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுது. ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன்.